திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 876. அதிகாரம் பகைத்திறம் தெரிதல். இந்திய மண் மீது அடங்காத ஆசை கொண்டு 18 முறை படையெடுத்து வந்து நம் நாட்டை கொள்ளையடித்து சென்றவர் கஜினி முகமது. இவர் கடைசியாக படையெடுத்து வந்தபோது சோமநாதபுரம் கோயிலை இடித்து நொறுக்கி சிலைகளை உடைத்து செல்வங்களை கொள்ளையிட்டு சென்றார். அக்காலத்தில் கஜினி முகமது என்றால் இந்திய நாடு மட்டுமல்ல, பக்கத்து நாடுகளும் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தன. அப்போது காஷ்மீரை ஆண்டு வந்த மன்னர் திடீரென்று மரணமடைந்ததால் அவரது மனைவி தித்தா என்பவர் அரசியானார். இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்ட கஜினி முகமது அந்த அரசிக்கு ஒரு மடல் அனுப்பினார். அம்மடலில், காஷ்மீரை ஆள வந்திருக்கும் அரசியே, எனக்கு அடங்கி கப்பம் கட்டி வருகிறாயா, அல்லது என் படையை கொண்டு நானே என் கப்பத்தை எடுத்துக் கொள்ளட்டுமா என்று பயமுறுத்தும் வகையில் அந்த மடலை எழுதி அனுப்பினார். அம்மடலை பார்த்ததும் அரசி தித்தா அச்சம் கொள்ளவில்லை. மாறாக அவரை படையெடுத்து வராமல் செய்ய என்ன யுக்தி என்று ஆலோசித்தார். உடனே கஜினி முகமதுக்கு பதில் மடல் ஒன்றை அனுப்பினார். அதில், ஆற்றல் மிக்க கஜினி முகமது அவர்களே, நீங்கள் ஒரு பெண்ணின் மீது போர் தொடுத்து வெற்றி காணும் அளவுக்கு எந்த காலத்திலும் உங்கள் தரம் தாழ்ந்து விடக்கூடாது. ஏனென்றால் உங்கள் வீரம் அத்தகையது. போர் நடைபெற்று ஒருவேளை நான் வென்றுவிட்டால் ஒரு பெண்ணிடம் தோற்று போனார் என்ற அவமானம் உம்மை வந்து சேரும். ஆகையால் எனது நாட்டை நீ வென்றாலும் உமக்கு அபகீர்த்தியே, நான் உம்மை வென்றாலும் உமக்கு பழி சொல்லே. ஆகையால் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் என்று எழுதி அனுப்பினார். அம்மடலை கண்டதும் கஜினி முகமது காஷ்மீர் அரசு மீது தித்தா ஆட்சி செய்த காலம் வரை போர் செய்வதில்லை என்று தீர்மானித்து தனது கௌரவத்தை காப்பாற்றிக் கொண்டார். பகைவரை பற்றி அறிந்திருந்தாலும் அறியாதிருந்தாலும் தனக்கு ஒரு செயலினால் தாழ்வு வரும் பொழுது அவரை நெருங்காமலும் நீங்காமலும் இருக்க வேண்டும் என்பதை தேரினும் தேராவிடினும் அழிவின்கண் தேரான் பகான் விடல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அறியாமல் நெருங்கினால் தோல்வி, அறிந்து புரிந்து கொள்வதே வெற்றி